சிங்கப்பட்டி ராஜா, முருகதாஸ் திருத்தபதி ராஜா வந்து ஒரு அருமையான அருங்காட்சியகம் வச்சிருந்தாங்க. அந்த அருங்காட்சியகத்துல ஒரு பனைமரத்தால் ஆன ஒரு யானை பொம்மை இருந்தது. நான் அத பார்த்து ரொம்ப ரசிச்சு போனேன். அதுல வந்து ஒரு அழகா ஒரு மான் கொம்பு மூலம் தயாரிக்கப்பட்டு ஒரு கண்ணாடி பேழையில மிக சிறப்பா வச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்போ நம்ம ராஜா உயிரோட இருக்கும்போது, ராஜா கிட்ட "இத பத்தி உங்களுக்கு வரலாறு தெரிய எதுவும் உண்டா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க மிகப்பெரிய ஒரு வரலாறு சொன்னாங்க. அது அமெரிக்காவுக்கும் நமக்கும் உரிய ஒரு பெரிய வரலாறு. அ அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு சிகாகோவுக்கு போயிருக்காரு. அங்க சர்வ சமய மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுல 24 அ ப நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்காக போயிருக்காரு. இதற்காக முயற்சி யார் பண்ணா அப்படின்னு சொன்னா, ராமநாதபுரம் சேதுபதி தான் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல முயற்சி பண்ணி ரூ. 1,00,000 பெருமான தொகைகளை உருவாக்கி கையில் குடுத்தபோது, அப்ப பிளேக் நோய் வந்துட்டு. பிளேக் நோய் வந்தோனே அந்த பணத்தை எல்லாம் விவேகானந்தர் வந்து பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடுத்துட்டாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, 31/5/1893ல திரும்பவும் அமெரிக்காவுக்கு கிளம்பும்போது, மீண்டும் பணத்த கொடுத்து சேதுபதி ராஜா இவர அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவங்க 2 மாதம் கப்பலில் பயணம் செய்து அமெரிக்காவில் போய் அலையறார். அங்க ரைட் என்பவருடைய உதவியோட அந்த சர்வசமய மாநாட்டுல போய் இவர் கலந்துக்கிறாரு. அப்போ விவேகானந்தர் வந்து எல்லாருமே கோட்டும், சூட்டும் போட்டும் இருக்கும்போது, இவர் மட்டும் காவி உடை தரித்து இந்த மகான் அங்க இருக்கிறாரு. எல்லாரும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி பேச்சை துவங்கும்போது, இவன் மட்டும் சகோதர சகோதரிகளே என்று துவங்கி அனைத்து மக்களையும், அவங்களையும் இவருடைய பேச்சுக்கு அடிமையாக்குறார். அடிமையாக்குவதோட மட்டுமல்லாம, இவருடைய பேச்சு வந்து 27 நாடுகளில் உள்ளவரை விட நல்ல பேச்சாக அமைந்தது அப்படின்னு சொல்லி, இவர் வந்து எல்லா மதத்தை விட தலைமையான மதம் இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லி, நிறுவனம் செய்யும் விதமா பேசிட்டு திரும்ப வந்து அவர் ஊருக்கு வரார். ஊருக்கு வரும்போது தனுஷ்கோடியில இருந்து கப்பல்ல வந்து அவர் இறங்கும்போது, அப்ப நம்மளுடைய சேதுபதி ராஜா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெருமைமிக்க இந்த மகானுடைய பாதம் கீழே படக்கூடாது. கால் படி கீழே தரையில் படக்கூடாது. என் சிரசில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிரசை காட்டினாராம். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு மிக்கவருக்கு இவர் தேரோட்டியாக இருந்து அவரை அதுக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். வந்தவர் உடனே சேதுபதி ராஜாவுக்கு விவேகானந்தர் வந்து ஒரு பனைமரத்தாலான ஒரு யானை சிற்பத்தை வந்து கையில கொடுத்திருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு அந்த யானை சிற்பம். அந்த யானை சிற்பம் வந்து ரொம்ப நாளா அது வந்து ராமநாதபுரம் அரண்மனையை வந்து அலங்கரிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பட்டிக்கு மணம் முடித்து வந்த அவருடைய பேத்தி வள்ளிமயில் நாச்சியார் அம்மாவுக்கு குடுத்தாங்க. அததான் அப்படியே வந்து சிங்கப்பட்டிக்கு வந்திருக்கு. அந்த சிங்கப்பட்டியில் உள்ள அருங்காட்சியகத்துல தீர்த்தபதி ராஜா வந்து அதை தான் பாதுகாத்து வச்சிருந்தாரு. இப்ப நீங்க படத்துல பார்க்கிறதும் அதுதான். இதே மாரி சிங்கப்பட்டி ஜமீன்தார பத்தியும், விவேகானந்தர பத்தியும், சேதுபதி ராஜாவ பத்தியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.